ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மலர் தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாமல் சொன்னாங்களோ இந்த பர்த்டே வந்து மறக்க முடியாததாக இருக்க போகுது அப்படின்னு அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக மலர் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவங்க எதிர்பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுருச்சு மலரோட பர்த்டே செலிப்ரேஷன். ஆக்சுவலாக தங்கராஜுக்கு ஏற்கனவே நம்ம பாக்யராஜும் மலரும் சந்தோஷமாக இருந்தால் அதை பார்க்கவும் பிடிக்காது, கேள்விப்படவும் பிடிக்காது. அவர் ஏற்கனவே ஒர்க் பிஸியில் தான் இருந்தார். பட் இப்போது நம்ம சுரேஷ்க்கு ஒரு வேலை சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ண போய் ரேவதி அங்கே இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பயங்கர கோவத்தோட கிளம்பி வந்திருக்காரு. ஆனால் உண்மையிலே அவருக்கு இருக்கிற டேலண்ட்லாம் யாருக்கும் வராதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ கோவத்தை வச்சுக்கிட்டோம் வெளியே ரொம்ப ஸ்மூத்தாக சிரிக்கிறாரு, ரொம்ப நல்லவருன்னு எல்லாரும் முன்னாடியும் காமிச்சிக்கிறாரு. ரேவதிக்கு மட்டும்தானே தெரியும் அவரோட சுயரூபம் என்னன்னு. ரேவதி அவரை பார்த்த உடனே அவர் சிரிப்பை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இப்படி அவர் சிரிக்கிறாருனாலே அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது ரேவதிக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப பயத்தோடு நடுங்கிக்கிட்டு வந்து நிற்கும்போது, என்னம்மா மாப்பிள்ளையை இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்க அப்படின்னு நம்ம ராகவன் கேட்குறாரு. ஏன்பா நான் பார்க்குறத பார்த்தா ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரியா இருக்குது, அவர் கொலை வெறியில் இருக்கார், வெளியே காமிச்சிக்காமல் உங்கள் முன்னாடி நடிக்கிறாரு, இது கூட தெரியாமல் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. ரேவதி உன்னதாம்மா கேட்குறாரு மாமா அப்படின்னு ரொம்ப நல்லவர் மாதிரியே பேசுகிறாரு தங்கராஜ். தெரியுது, நானே இப்போ தான் கிளம்பலான்னு இருந்தேங்க, அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க அப்படின்றாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எப்படி தங்கராஜ் நினைக்கிறாரோ அதே போல் ரேவதியும் மெயின்டைன் பண்ணுறாங்க. நானே வந்துடுறேன்னு தானே சொன்னேன், என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீங்கள் வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன என்கிட்ட சொல்லிட்டா வந்த அப்படின்றாங்க. ஆனால் நான் நேற்றே சொன்னேன்ல நான் வீட்டுக்கு போவேன்னு அப்படின்றாங்க. நம்மளே இன்றைக்கி தானே இவங்க கிட்ட சொன்னோம், நேற்றே சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மதி வந்து உள்ளுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது நம்மளை சுற்றி, நேற்றே பிளான் போட்டுட்டு என்கிட்ட சொல்லாமல் இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம மலர் கேட்குறாங்க மதிக்கிட்ட. கொஞ்ச நேரம் கழிச்சு, இல்லையே அவளுக்கே பர்த்டேன்னு நைட்டு தானே தெரியும், பேசிகிட்டு இருக்கும்போது நேத்தே எப்படி பிளான் பண்ணியிருப்பாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி மலருக்கும் சந்தேகம் வந்துடுச்சு. மதிக்கு ஒரு மாதிரியான சந்தேகம், மலருக்கு ஒரு மாதிரியான சந்தேகம். ரேவதிக்கு விஷயம் தெரியும், அதாவது அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இன்னைக்கு நமக்கு பூஜை அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி வாங்க கிளம்பலாம், பசங்களை வேற அத்துக்கிட்ட விட்டுட்டு வந்தேன், என்ன பாடப்படுத்திட்டு இருக்காங்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரி, நான் வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன், அவங்க சமத்தா விளையாடிட்டு இருக்காங்க, நம்ம பொறுமையாகவே போகலாம், நீ பிறந்த நாளெல்லாம் கொண்டாடி முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கேக்கை எடுத்துகிட்டு வந்து தங்கராஜுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட இதில் விருப்பம் இருக்காதுன்னு நம்ம மலருக்கு தெரியும். மலரோட பர்த்டே அப்படின்னாலே அது அவங்களுக்கு கறி நாள் மாதிரி ஃபீல் ஆகுங்கிறதும் தெரியும். இருந்தாலும் ஒரு மரியாதைக்காக தான் மலர் கொடுக்குறாங்க. அந்த சபை நாலேஜுங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை, அதை வாங்க மாட்டேங்கிறாரு. முதல்ல ரேவதி கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, இந்தாங்க மலர் அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு கேக் உங்களுக்காக தானே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உனக்கு எப்படியும் நான் இங்கே எல்லோரும் முன்னாடியும் கோவத்தை காட்ட மாட்டேங்கிற தைரியத்தில் என்கிட்ட இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கல, உனக்கு வீட்டில் இருக்கடி கச்சேரி அப்படின்னு உள்ளுக்குள்ளே திட்டிக்கிட்டே அதை வாங்கி ஹாப்பி பர்த்டேமா அப்படின்றாங்க மலருக்கு. உண்மையிலேயே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. என்னடா இது இவராக ஹாப்பி பர்த்டே சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. மாப்பிள்ள நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த ஏற்பாடெல்லாம் நாங்கள் பண்ணலை, மதி தான் பண்ணினது அப்படின்னு சொல்றாங்க. மதிக்கு தான் வாய் கொஞ்சம் நீளம், அதே மாதிரி இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாத்தையும் ரொம்ப நீளமா வச்சிருக்கா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கலாய்க்கிறாரு. நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறேன், நீங்கள் ஏன் அதில் கருத்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா இப்போ தான் சொல்லி வாயை மூடலை, அவளுக்கு வாய் நீளம்னு ஆரம்பிச்சிட்டா பாருங்க அப்படின்னு. என்னை பற்றி நீங்கள் பேசாத வரைக்கும் நான் ஏதாவது பேசினேனா அப்படின்றாங்க. வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு கூட கூப்பிட தெரியாத 2 மருமகள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது கட்டுப்பாயிடுறாரு ராகவன். மலரு போ மாப்பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வா அப்படின்றாங்க. அண்ணா என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு, வேணா ஒரு டம்ளர் விஷம் கொடுமா, குடிச்சிட்டு போய் சேர்ந்துடுறேன், அதுதானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னாச்சு மாப்பிள்ள ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க அப்படின்னு. சும்மா காமெடிக்க சொன்னேம்மா, நான் என்ன குடிப்பேன், என்ன சாப்பிட போகிறேன், இந்த நேரத்தில் டீ காஃபி தான் சாப்பிட முடியும், டின்னராக சாப்பிட முடியும் அப்படின்றாங்க. போ மலர் போ காஃபி எடுத்துகிட்டு வா மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் வேகமாக கிச்சனுக்கு போக மதியம் கூடவே போகிறாங்க. ஐயோ இவங்க 2 பேரும் ஒன்றா சேரக்கூடாதே அப்படிங்கிற மாதிரி நம்ம லக்ஷ்மி நினைக்கிறாங்க. மதி இங்கே வா, உனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொடியில் காயிற துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெயில் போயிடும் பாரு அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லி அவங்க மேலே போகிறாங்க. இப்போ மலர் வேகமாக காஃபி போட அந்த டிகாஷன் வேறு சரியில்லை, அவங்களுக்கு அந்த காஃபி நல்லா வரல அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து தங்கராஜ் கிட்ட கொடுக்கும்போது ஒரு மாதிரி நடுக்கமாக கொடுக்குறாங்க. ஏன் என்னாச்சு, நான் என்ன பேயா பூதுமா, என்ன பார்த்து ஏன் இப்படி நடுங்குற அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே வச்சுடுன்னு சொல்லிடுறாங்க. கையில் கூட வாங்குறதில்ல. அதை எடுத்து குடிச்சு பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு
கசப்பான எதையோ சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாரு. என்னாச்சுண்ணே அப்படின்னு. காஃபியாம்மா இது? என் மேலே உனக்கு ஏதாவது கோவம் இருந்தால் நேராக சொல்லிட வேண்டியது தானே. உன்னோட பிறந்தநாள் வேறு இன்னைக்கு. காஃபி கொடுக்க சொன்னால் நிஜமாவே விஷத்தை தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு. மாமா இந்த காஃபி எப்படி இருக்குன்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எச்சு வேறு பண்ணிட்டேன், எனக்கு போட்டதில் மிச்சம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குது அப்படின்னு. அதை எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ராகவன் கிட்ட கொடுக்க அவங்க 2 பேரும், லக்ஷ்மி ராகவன் 2 பேரும் டேஸ்ட் பண்ணிட்டு ஐய என்ன சக்கரை போடலையா அப்படின்னு கேட்குறாங்க. போட்டுனே அப்படின்னு சொல்கிறாங்க. இது காஃபின்னு யாராவது சொல்லுவாங்களா? நிஜமாவே மாப்பிள்ளை சொல்கிற மாதிரி விஷம் மாதிரி இருக்குது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நீங்கள் 3 பேருமே விஷத்தை சாப்பிட்ருக்கீங்களோ அப்படின்னு மதி கேட்குறாங்க. அவங்க துணியெல்லாம் எடுத்துகிட்டு கீழே வரும்போது இந்த இன்சிடென்ட் நடக்கவும் அவங்க கேட்டுடுறாங்க நேராகவே. என்ன அப்படின்னு கேட்குறாங்க ராகவன். இல்லை விஷம் மாதிரி இருக்குன்னு 3 பேருமே ஒரே மாதிரி சொல்கிறீங்களே, அதான் விஷத்தை இதுக்கு முன்னாடி குடிச்சு பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பதில் சொல்லிட்டு போயிடுறாங்க. இவ்வளோ திமிரு பார்த்தீங்களா இவளுக்கு அப்படின்றாங்க லக்ஷ்மி. விடுங்க, அவளுக்கு வாய் இல்லைன்னு நான் மணிக்கு ஒரு முறை சொல்லிட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்போ கூட அவளாம் அடங்கவே மாட்டா. அவங்க அப்பாவுக்கு கொடுக்குற டோஸில் இவ அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மாறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி ரேவதி வா நம்ம போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. போகலாங்க அப்படின்னு பறக்குறாங்க ரேவதி. என்னடி அம்மா வீட்டுக்கு வந்து பறக்கிற? மாப்பிள்ளை கிட்ட சொல்லலாம்ல, சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு. வீட்டில் சாப்பாடு அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். உன் புருஷனை நீ தானே நல்ல விதமாக பார்த்துக்கணும். நாங்கள் மரியாதை கொடுக்கறது மதிக்கிறதை தாண்டி இந்த வீட்டு மருமகள்களும் இந்த வீட்டோட மகளான நீயும் எப்படி மதிக்கணும், எவ்வளோ மரியாதை கொடுக்கணும். என்ன நீ உன் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்க? உன் புருஷனுக்கான மரியாதையை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட யோசனை இல்லையா அப்படின்றாங்க. அந்த யோசனையெல்லாம் அவள் இருந்தால் இப்படி இருக்க மாட்டாளே அத்தை அப்படின்றாரு தங்கராஜ். இதுதான் கேப் அப்படின்ட்டு. அதாவது எப்போவுமே தங்கராஜ் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தால் விருந்து சமையல் தான், எப்போவுமே சாதாரண சாப்பாடு கிடையாது. அதனால மலர் வேற திக்குங்குதான் உங்களுக்கு. ஏன்னா அவங்க நைட் ட்ரைவ் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் சமைக்க சொன்னால் எப்போ சமைச்சு முடிச்சு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம நைட் ட்ரைவ் போய் வர்றது, காலையில் வேற சீக்கிரம் எந்திரிக்கணும், அப்படி இப்படின்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம். அவங்க ட்ரெஸ்ஸு எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா நம்ம மதி, அவங்க வெளியே வரவும் இந்த டாக் போயிட்டுருக்கு. அப்போது எப்படியும் நைட் சாப்பாடு சமைக்க லேட் ஆகும், அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. போங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க உங்கள் மருமக. சரி விடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கிளம்புறேன், எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு இல்லைன்னா இங்கே வந்திருக்கேன் அப்படின்றாங்க. உடனே ரேவதி வந்து மதியை பார்க்குறாங்க. மதி என்ன இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ரேவதி கிட்ட சிக்னல் பண்ண, எங்கள் வீட்டில் நான் சமைச்சு வச்சுட்டு தாங்க வந்தேன், வாங்க போகலாம் அப்படின்னு. வீட்டில் அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்றாங்க. ஏன் ரேவதி இங்கே வரேன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே, அக்கா ஏதாவது சொல்ல போகிறாங்களா என்ன அப்படின்றாங்க. ரேவதி திருன்னு முடிக்க எங்கே இங்கேயே ஓப்பன் பண்ணிடுவாங்களோ விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எங்கள் அம்மா கண்டிப்பாக திட்டுவாங்க, நான் தான் அப்படி சொல்லிட்டு போக சொன்னேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்டேன் மாமா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு தங்கராஜ் ரேவதியை காப்பாற்றி விடுறாங்க இந்த இடத்துல. அதாவது மற்ற யாரும் எதுவும் கேட்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அவளை அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான் அவருக்கு. சரிங்க மாமா, நிஜமாவே சாப்பாடுலாம் எதுவும் வேண்டாம், சும்மா தான் நான் பேசிகிட்டு இருந்தேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு ரேவதியை கூப்பிட்டு கிளம்புறாங்க. அப்பாடா போனால் போதுங்கிற மாதிரி மலரும் மதியும் பெருமூச்சு விடுறாங்க. அவங்க போகும்போது ரேவதி எல்லாருக்கும் பாய் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கேருந்து போகிறதுக்கே. ஏன்னா தங்கராஜ் போனதுக்கப்புறம் என்னெல்லாம் பேசுவார், எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாருங்கிறது நல்லா தெரியும் இவங்களுக்கு. வெளியே போன உடனே சுரேஷ்க்கு கால் பண்ணி, சுரேஷ் நைட் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. மாமா இன்னைக்கு எனக்கு நைட் டியூட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாடா, சரிடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சுரேஷ் பார்த்தியா என்னை மதிக்கிறதே இல்லை இப்பெல்லாம் அப்படின்னு. அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்குறாங்க ரேவதி. வீட்டுக்கு வாடான்னு சொன்னேன், வேலையை முடிச்சுட்டு உன் அக்காவுக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்குது அப்படின்ட்டு. அது சொல்கிறதுக்கு முன்னாடியே அவன் எனக்கு வேலை இருக்குமாமான்னு சொல்லிட்டான். யாருமே நம்மளை மதிக்கிறது இல்லை, எதுக்கு தான் இந்த மாமியார் வீட்டுக்கு நான் வரணும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏற வண்டியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி அவரவே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்க. என்னாச்சு, ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு சொல்லாமல் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். உங்கள் அம்மா வீட்டுக்கு வரலை, உன் அண்ணியோட பிறந்த நாளுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ ஒன்று அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன், அத்தைக்கிட்ட வேற போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த விஷயத்தை நீங்கள் ஒன்றும் பெருசு பண்ண மாட்டீங்கல்ல, நீங்கள் பேசுகிறத பார்த்தா இதை ரொம்ப லேசாக எடுத்துக்கிட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன், உண்மையிலே உங்களுக்கு பெரிய மனசுங்க அப்படின்றாங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் என்ன பாராட்டிடாத, இங்கே எதுக்கு ரோட்டில் அசிங்கப்படுத்திக்கிட்டு, தங்கராஜுக்குன்னு வெளியிலலாம் ஒரு மரியாதை இருக்குது, அதை காப்பாற்ற வேண்டாம் அப்படின்னு. வெளியில் இருக்கிற மரியாதையை வீட்லேயும் மெயின்டைன் பண்ணலாம்ல, நீங்கள் அதே மாதிரி மாறிட்டா நல்லா இருக்கும்ல, வெளியில் இருக்கிறவங்களாம் உங்களை எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அப்படின்னு. எப்படி உன் தம்பி பொண்டாட்டி சொல்கிறாளே என்ன ரவுடின்னு, அந்த மாதிரியா அப்படின்னு கேட்குறாங்க. மதி எதுக்கு அப்படி சொல்ல போகிறா அப்படின்னு. எல்லாம் எனக்கு தெரியும், யார் யார் என் முன்னாடி என்ன பேசுகிறீங்க பின்னாடி என்ன பேசுகிறீங்கன்னு தெரியாது
தெரியாமலாம் ஒன்றும் இல்லை, கண்டும் காணாமல் போயிட்டுருக்கேன். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு நாள் எல்லாருக்கும் இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாக போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மலர் வந்து எப்படியோ பெரிய ஒரு வேலையிலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. அப்போ பாக்கியராஜ் வந்து பேசுகிறாரு, மலர் நான் போய் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீ ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டு சமைக்கணும்ல எல்லாரும் சாப்பிட்றதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான், அது எல்லாத்தையும் முடிச்சு வை, நான் வந்துடுறேன்னு. வாட்டர் வாஷ் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறீங்க, அதை எடுத்துகிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, இதுக்காக இப்போவே கிளம்பணும் அப்படின்ட்டு நம்ம மலர் கேட்குறாங்க. அப்போ பாக்கியராஜ் இருந்துட்டு, இல்லை மலர், நான் இங்கே வண்டியை எங்கே சர்வீஸ் கொடுக்கல, தூரமாக கொடுத்துருக்கேன், எங்கள் பேங்க்குக்கு அந்த பக்கம் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வாங்கி கொடுத்தீங்கல்ல அப்படின்னு. அதான் வீட்டு பொருள், அதெல்லாம் கிஃப்டாக வராது அப்படின்னு மதி சொல்லிச்சுல்ல, அதனால தான் நான் உனக்கு ஒரு கிஃப்டோடு வரேன், வண்டி எடுத்துகிட்டு வரேன், சரியா, நீ ரெடி ஆகு அப்படின்னு சொல்லி யாரையும் ஃபேஸ் பண்ண முடியலைங்கிறதுனால அவர் கிளம்புறாரு. அதாவது அவரோட முகம் சோகமாக இருக்கிறதுனால எங்கே அவர் வளரிடுவாரோங்கிற பயத்துல தான் அவர் கிளம்பி போறாரு. இந்த பக்கம் மதிக்கு அவரோட முகம் வந்து வாடி இருக்குன்னு புரியுது, பட் டைரக்டா கேட்க முடியல. இப்போ மலர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் அவரோட முகம் ஒரு வாரி வாட்டமா இருக்கு அப்படின்ட்டு. தெரியல, ஒருவேளை வீட்டில் இந்த விஷயத்தை எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு நினைக்கிறாரோ என்னமோன்னு. எதுக்கு சொல்லணும், அவங்க நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்கல அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட சொல்லாம செய்யறதுல தப்பு இல்லை அப்படின்றாங்க. எல்லா விஷயத்துலையும் அப்படி இருக்க முடியாதுல்ல அப்படின்றாங்க மலர். அப்போதான் மதி சொல்றாங்க, நான் எல்லா விஷயத்திலும் இருக்கணும்னு சொல்லலை, இந்த மாதிரி யூனிக்கான ஒரு சந்தோஷம் நமக்கு வேணும் அப்படின்னும் போது இது நம்ம தப்பு ஒன்றும் பண்ணலையே, அவங்களுக்கு தெரியாமல் பண்ணணும், அதில் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னு, இது ஒன்றும் தப்பு லிஸ்ட்டில் வராது. நீங்கள் உங்கள் பர்த்டேக்கு ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க, அதுவும் உங்கள் ஹஸ்பண்ட் கூட, அது கூட நடத்துறதுக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்க தடையாக இருப்பாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம செவி கொடுக்கவே கூடாது, நம்ம வழியில் நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கிச்சனில் போய் வேகமாக சமையல் வேலையெல்லாம் முடிக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டா கொஞ்சம் டைம் ஆகும், அப்புறம் சாப்பிடலாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ மதி இருந்துட்டு, நீங்கள் போய் ரெடி ஆகலாம்ல அப்படின்னு. இப்போவே ரெடி ஆனா அவங்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்துருமே அப்படின்றாங்க. அதுவும் சரிதான்ட்டு இவங்க எப்படா வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது சாப்பிட்றதுக்கு. அப்போதான் ராகவன் ஏதோ டிவியில் சீரியல்லாம் பார்த்துட்ருக்காரு. பசிக்கிற மாதிரி இருக்குது, சாப்பிட்ருவோமா, டைம் வேறு ஆயிடுச்சு அப்படின்னவும், சரிங்க சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு மலர் மதி அப்படின்னு கூப்பிடுறாங்க லக்ஷ்மி. அவங்க வந்து சாப்பாடெலாம் எடுத்து வைக்கவும் சாப்பிட்றாங்க. என்ன இன்னைக்கு சாப்பாடு கூடுதல் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ராகவன் கேட்குறாரு. அப்படியா மாமா, நிஜமாவே நல்லா இருக்கா அப்படின்னு. நிஜமா தான், ரொம்ப நல்லா இருக்குமா இன்னைக்கு சமையல், யார் சமைச்சது அப்படின்னு கேட்குறாங்க. யார் சமைப்பாங்க, எப்போவுமே அவங்க தானே சமைப்பாங்க அப்படின்னு மதி சொல்ல, அதானே நீ சமைச்சது போய் இந்த டேஸ்ட் வருமா அப்படின்னு லக்ஷ்மி கிண்டல் பண்ணுறாங்க. அவளும் ஒரு நாளைக்கு கற்றுப்பா அப்படிங்கிற மாதிரி மலர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. விட்டு கொடுக்க மாட்டீங்களே ஒருத்தரை அப்படின்னு. எதுக்கு விட்டு கொடுக்கணும், அன்னிங்க 2 பேரும் இப்படி இருக்கிறது நல்லா தானே இருக்குது அப்படின்னு ஸ்ருதி ஆசையாக சொல்ல, உன்னை யாராவது கேட்டாங்களா, அமைதியாக சாப்பிடு, குழந்தைக்கு ஊட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு முடிக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம மதி வந்து நீங்கள் போய் ரெடி ஆகுங்கன்னு சொல்ல, அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிடுறேன் அப்படின்னு பாக்யராஜ் கால் பண்ணுறாங்க. அவர் வேறு ரோட்டில் நடந்துட்டுருக்காரு. என்னங்க இன்னும் வரல, எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கவும், வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க உங்கள் பேச்சு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. அவர் தயங்கிக்கிட்டே தான் ஃபோன் அட்டென்ட் பண்ணார். அவரோட பேச்சும் ஒரு மாதிரியா இருக்கிறதுனால கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, வண்டி கிடைக்கல அப்படின்றாங்க. என்னங்க சொல்கிறீங்க, வண்டி கிடைக்கலையா அப்படின்னு மலர் கேட்கும்போது, இல்லை நான் போகிறதுக்குள்ளே கடையை சாத்திட்டு போயிட்டு இருந்தான், ஃபோன் பண்ணேன், அவன் இன்னும் வரல, வர்றதுக்கு லேட் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறான், அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே நடு ரோட்டில் நிற்கிறேன் அப்படின்றாங்க. உடனே வெகுளித்தனமாக மலர் சிரிக்க, என்ன மலர் சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, ரோட்டில் நிற்கிறேன்னு சொன்னீங்களா, அதுக்காக சிரித்தேன், சும்மா விளையாட்டுக்கு சிரித்தேன். சரி நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல, அவன் எப்போ வண்டி கொடுக்குறானோ அப்போ தானே வர முடியும் அப்படின்னு. பரவாயில்லைங்க, நைட் ட்ரைவ் இல்லாட்டினா இன்றைக்கி இல்லாட்டினா இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம், நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஷோரா மலர் அப்படின்னு. அப்போ வண்டி கிடைக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஆசைப்பட்டதை செய்யணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்க திட்டினாலும் சரி, இன்றைக்கி உன்னை வெளியே கூப்பிட்டு போகணும்னு ரொம்ப ஆர்வமாக என்ன பண்றது, வண்டி கிடைக்கல, அவன் வேற ஏதோ முக்கியமான எமர்ஜென்சி வேலைன்னு சொல்லி கடையை அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் நின்றுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. சரி வாங்க பரவாயில்ல, அவங்க ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் கூட போய் எடுத்துக்கலாம் அப்படின்னும், இல்லாட்டினா இங்கேருந்து ஆட்டோவில் போயிட்டு கூட அங்கே வண்டி எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்றாங்க. சரி மலரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சு அடுத்த 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுறாரு. என்னங்க 10 நிமிஷத்தில் வந்துட்டீங்க அப்படின்னு. நான் தான் சொன்னேன் பக்கத்தில் வந்துட்டேன்னு அப்படின்றாங்க. அப்போ வண்டி கிடைக்காதுன்னு முடிவானதும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படி தானே அப்படின்ட்டு
கேட்குறாங்க. வேற என்ன பண்ண சொல்கிற? அதோ எமர்ஜென்சின்னு சொல்லி அவன் கடை அடிச்சிட்டான், நான் ஏதாவது பேச முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு, ஏங்க நீங்கள் கிளம்பலையா அப்படின்னு கேட்கும்போது மதி வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு, இல்லை வண்டி சர்வீஸ் கொடுத்தாருல்ல அந்த இடத்துல ஏதோ எமர்ஜென்சின்னு அவங்க கடையை அடிச்சுட்டு போயிட்டாங்களாம், வண்டி எடுக்க முடியல, அவங்க வெயிட் பண்ண சொல்கிறாங்களாம், அதான் கிளம்பி வர சொல்லிட்டேன்றாங்க மலர். அவ்வளோதானே, உங்கள் தம்பி வண்டியை எடுத்துக்கோங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவனே டியூட்டியில் இருப்பான் அப்படின்னு சொல்லவும், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சுரேஷ்க்கு கால் பண்ண அவர் ஆச்சரியமாக பார்க்குறாரு. என்ன இவ போய் நமக்கு கால் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அட்டன் பண்ண உடனே, என்ன எனக்கு கால் பண்ணியிருக்க, தெரியாமல் வந்துடுச்சா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு. அப்படியா, சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. உங்களோட வண்டி வேணுமே அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அண்ணனுக்கும் உங்கள் அண்ணிக்கும் தான், அவங்க 2 பேரும் நைட் ட்ரைவ் போகணுன்னு ஆசைப்பட்டாங்க, வண்டி வாட்டர் சர்வீஸ் கொடுத்தாங்களாம் அந்த இடத்துல அப்படின்னு ஏதோ சொல்ல வரும்போது, சரி சரி விளக்கம்லாம் வேணாம், நான் அண்ணன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ பாக்கியராஜ் கால் பண்ணி விஷயத்தை கேள்விப்பட்டதும், சரிண்ணே என் வண்டி எடுத்துக்கோ, எங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லுனே, நான் யாருக்கிட்டையாவது கொடுத்து விடுறேன் அப்படின்றாங்க. இல்லைடா நானும் மலரும் ஆட்டோவில் இது வந்து அங்கே எடுத்துக்கிறோம் வண்டியை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ரேவதி கிட்டே இருந்து பாக்கியராஜுக்கு ஃபோன் கால் வருது. ரேவதி கால் பண்ணுறா, என்னன்னு தெரியல, ஒரு நிமிஷம் லைன்லேயே இருடா அப்படின்னு இவங்களோட கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. பேசும்போது அவங்களோட அழுகாட்சி சாத்து தான் கேட்குது. என்னாச்சு ரேவதி, எதுக்கு அழுகிற அப்படின்னு. நான் இனிமேல் இந்த மனுஷன் கூட வாழ மாட்டேன், என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க, நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு போகலன்னா நான் என் உயிரை மாச்சிக்குவேன், நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க ரேவதி. என்னாச்சு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. சுரேஷும் நம்ம பாக்கியராஜும் பேசும்போது ரேவதி அழுகிறத கேட்டால் ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னாச்சு அப்படின்னு. நான் வீட்டுக்கு வர்ற விஷயத்த என் புருஷன் கிட்ட சொல்லலை அப்படின்னு. சொல்லாமல் எதுக்குக்கா வந்த அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. இல்லைடா அண்ணினாலே அவருக்கு பிடிக்காது, சொன்னால் வேண்டான்னு சொல்லிடுவாரு, சரி திட்டுவார் வாங்கிக்கலாம், நம்ம போயிட்டு வந்துடலாம், இல்லாட்டினா தெரியாமல் பார்த்துக்கலான்னு நினச்சேன், ஆனால் அவருக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு, ஆனால் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல அப்படின்னவும், நான் தாக்கா சொன்னேன், நீ சொல்லிட்டு வந்திருப்பேன்னு நினச்சி உளறிட்டேங்க்கா அப்படின்றாங்க. சரி விடுடா அவ்வளவுதான், இதுக்கு மேலே நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், அவர் என்னை அப்படி போட்டு அடிக்கிறாரு, மாட்டு அடிக்கிற மாதிரி, என்னாலெல்லாம் இங்கே இருக்க முடியாது, என் பிள்ளைங்களை நான் கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, அவர் என் பிள்ளைங்களை என்கிட்ட விட மாட்டேன்னு சொன்னாலும் சரி, என்னால் இங்கே இருக்க முடியாது, உடனே வந்து கூட்டிகிட்டு போங்கடா, நீங்கள் வர்றதுக்குள்ளே நான் ஏதாவது பண்ணிக்கிட்டா கூட அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற மாதிரி கத்துறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அக்கா நீ ஒன்றும் அவசரப்படாத, பொறுமையாக நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியராஜுக்கு மறுபடியும் கால் பண்ணி, அண்ணே நீ மலரணியை கூப்பிட்டுட்டு தனியாக வந்துடு, வீட்டில் இருக்கிற யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்றாரு பாக்கியராஜ். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு மலரை கூப்பிட்டுட்டு இவங்க கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட ஆட்டோவில் போகிறாங்க. என்ன 2 பேரும் அவசரமாக கிளம்புறாங்க அப்படின்னு மதிக்கிட்ட கேட்டால், தெரியல ஏதோ எமர்ஜென்சி வந்து சொல்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் ராகவனுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. இப்போது சுரேஷ்க்கு கால் பண்ணி விஷயத்தை பற்றி கேட்கும்போது அவரும் வளர்றாரு. அம்மாவுக்கு தெரிய வேண்டாம், நீங்கள் மட்டும் கிளம்பி அக்காவோட வீட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சுரேஷ் மலர் பாக்கியராஜ்லாம் ஒரு பக்கமும் நம்ம ராகவன் ஒரு பக்கமும் அவங்க வீட்டுக்கு போய் சேர்றாங்க. அங்கே போனால் நம்ம ரேவதி வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு பாக்கியராஜ் தான் ஓடி போய் அவங்கள தடையெல்லாம் வருடி விடுறாங்க. நல்லா அடிபட்டிருக்கு, கன்னத்துலலாம் செவந்து போயிருக்கு அடிச்சது, எதுக்கு இவளை இப்படி போட்டு அடிச்சிங்க அப்படின்னு. அதானே அன்றைக்கி ஒரு அடி அடிக்கவும் பாஞ்சிக்கிட்டு வந்தீங்க, என்ன இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லி போட்டு கொடுத்துட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு மாப்பிள்ளை பொம்பளை பிள்ளை மேலெல்லாம் கை வைக்கிறீங்க, அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. மாமா நான் தெரியாமல் தான் கேட்குறேன், உங்கள் வீட்டு மருமக உங்ககிட்ட பர்மிஷன் இல்லாமல் அவள் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரா அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும். அட்லீஸ்ட் மாமியார்கிட்டையாவது வீட்டில் இருக்கிற புருஷன்கிட்டையாவது சொல்லிட்டு போகணும். யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் அவள் பாட்டுக்கு கிளம்பி கோவிலுக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு அவள் அண்ணியை பார்க்கறதுக்காக, அதுவும் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கா. இதை பற்றி நான் கேட்டால் என்கிட்ட திமிரா பதில் சொல்கிறா. நான் கேட்டப்போ சாரிங்க, ஏதோ அண்ணன் மேலே இருக்கிற பாசத்தில் போயிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்கிறது எப்படி இருக்குது, என்கிட்ட திமிரா பேசினா நான் சும்மா இருப்பேனா, ஆம்பளைல நான் கேட்க தானே செய்வேன் அப்படின்றாங்க. மாப்பிள்ளை அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. ரேவதி வேற பாக்கியராஜா கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ மலர் இருந்துட்டு, என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளையை கை நீட்டி அடிக்கிறதெல்லாம் ரொம்ப அதிகம், நீங்கள் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு. என்ன மாமா இதெல்லாம் பாவம்ல அக்கா, எங்கள் வீட்டுக்கு தானே வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. டே சுரேஷ், நீ இந்த மாதிரி பொம்பளைங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காது உன் அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவராக பேசுகிறாரு. இல்லை மாமா நான் தெரியாமல் தான் கேட்குறேன், அக்கா எங்கள் வீட்டுக்கு வந்ததில் என்ன தப்பு, அண்ணியோட பிறந்த நாள்னு சொல்லிட்டு எல்லாரும் தான் இருந்தோம், எல்லாரும் சேர்ந்து தான்
செலிப்ரேட் பண்ணோம். அவள் வேற எங்கேயோ போகலல்ல, நேராக அங்கே வந்தா, நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி அக்கா மேலே கை வச்சிங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு மாமா அப்படின்றாங்க. நீ ஒருத்தனா எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த, இப்போ நீயும் அவங்க பக்கம் திரும்பிட்டல அப்படின்னு கேட்குறாங்க. அக்காவுக்காக அவன் பேச தானே செய்வான் அப்படின்னு பாக்யராஜ் கேட்குறாரு. எல்லாரும் ஒரே பக்கம் சேர்ந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, உங்கள் வீட்டு பொண்ணை நீங்களே கூப்பிட்டு போங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாக்யராஜ் இருந்துட்டு போய் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர அவதி அப்படின்றாங்க. தங்கராஜ் வந்து முறைக்கிறாரு எல்லாரையும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த விஷயம் எங்கே போய் முடிய போகுதுங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மலர் சொன்ன மாதிரியே இந்த பர்த்டே ஒரு மறக்க முடியாத பர்த்டேவாக அமைஞ்சிருச்சு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.